புதுசாக ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், செல்வி ஃபேஷன் ஸ்டோர் அப்படின்னு. அந்த சேனலில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டேரெக்டாக வந்து ஃபேக்ட்ரியோட டைப் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸ், அதாவது சாரீ, சில்க் சாரீ, அந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸும் வந்து ஆன்லைன்லேயே வந்து சேல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஓடிவிக்கு கொடுத்தா 11 சப்போர்ட் கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலுக்கும் கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ. வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும். நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் பாகத்தை விட, அதாவது ரெண்டு பக்கமும் சைடு ஜாயின் பண்ணும்போது ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து வருது. ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இன்ச்சஸ் வருதுன்னா 2 இன்ச் வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு இமேஜ் கூட 2 பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க, இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சொல்லி. ஸோ அது என்ன காரணம், எப்படி அதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோவில். ஏற்கனவே வந்து சைட் ஜாயின்ல என்ன பிரச்சனை, அதை எப்படி வந்து சால்வ் பண்ணலான்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இப்போது இது வந்து நார்மலாக இருக்குது, நமக்கு ரெண்டு பக்கமும் நமக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு ப்ளவுஸோட ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சைட் ஜாயின் பண்ணுறது தான். நமக்கு ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். இப்படி ஈக்குவலாக இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக வரும். நிறைய பேர் வந்து இங்கே கீழே ஈக்குவலாக வரல அப்படிங்கிறதுக்காக, கீழே ஈக்குவல் பண்ணுறதுக்காக மேலே வந்து, அதாவது கீழ் பாகத்தை இழுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஆம்ஹோல் பக்கத்தில், அதாவது ஆம்ஹோல் முடிகிற பக்கம் வந்து இந்த மாதிரி 2 ஜாயிண்டாக இருக்கணும். சிலருக்கு வந்து ஏற்ற இறக்கமாக வந்து இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை வந்து நீங்கள் கீழே அட்ஜஸ்ட், அதாவது இந்த பக்கம் எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பீஸ் அப்படி கீழே இறக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆம்ஹோல் லைன் வந்து கீழே இறங்கிடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஏற்ற இறக்கமாக வந்து வரும். ஸோ இதை எப்படி ஃபஸ்ட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கட்டிங்கில் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது பேக் பீஸ் வந்து வரைஞ்சிக்கணும், நெக் லைன், ஆம் ஹோல். ஸோ இது வந்து நெக்கு, இது ஆம் ஹோல், இது வந்து பேக் வந்து ஃபோல்டடில் இருக்கும் நமக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பேக் வந்து வரைஞ்சிருப்போம். நிறைய பேர் என்ன செய்வோம்னா பேக் பார்ட்டில் வந்து இந்த 1/2 இன்ச் வந்து எடுக்கணும். ஸோ 1/2 இன்ச் எடுத்து நம்ம வந்து ஷோல்டரை வந்து 2ஆக வந்து டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் தான் நம்ம வந்து டாட் பிடிப்போம் இல்லையா. இப்போ இதுதான் எனக்கு சென்டர், நான் இப்படி டாட் பிடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த 1/2 இன்ச் இந்த சைடில் வந்து எடுத்துட்டு இந்த டாட் முடியக்கூடிய இடத்த இப்படி கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இந்த பீஸை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். எதுக்காக இங்கே 1/2 இன்ச் எடுக்கிறோன்னா, நம்ம இந்த இடத்துல டாட் பிடிக்கும் போது அந்த ஷேப் வந்து ப்ளவுஸில் வந்து அன்ஈவனாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்த வந்து 1/2 இன்ச் எடுத்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக வரும். அதே மாதிரி எக்ஸஸாக வராது. நிறைய பேர் வந்து பேக் பீஸில் வந்து பிடிக்க மாட்டோம். ஃப்ரண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே வந்து அந்த பட்டி கட் பண்ணும்போது நம்ம 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு தான் வந்து கட் பண்ணுவோம். அதே மாதிரியே நம்ம பேக் பீஸ்லேயும் இந்த மாதிரி 1/2 இன்ச் எடுத்து ஒரு ஸ்லோப் கொடுத்துட்டு கட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த மாதிரி 1 இன்ச் 2 இன்ச் வரைக்கும் வித்தியாசம் வருதுன்னா நீங்கள் இந்த இடத்துல 1/2 இன்ச் கட் பண்ணாமல் இருக்க போய் தான் உங்களுக்கு வந்து வித்தியாசம் வரும். இன்னொன்று என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி நீங்கள் இப்போ பேக் பீஸ் அப்படி கட் பண்ணியாச்சு, அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆம் ஹோல் லைன் இருக்குல்ல, இந்த லைன்ல இருந்து நம்ம மார்க் பண்ணி இருக்கக்கூடிய இந்த லைன் வரைக்கும் இப்போ எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ சப்போஸ் எனக்கு 7 இன்ச் இருக்குன்னா இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரியே ஃப்ரண்ட் பீஸையும் நான் இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து சோலி மாடல் ப்ளவுஸ்க்கு நான் வந்து சொல்கிறேன், அதாவது பட்டி இல்லாததுக்கு நான் வந்து சொல்கிறேன், ஓகேவா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து பேக் பீஸை விட வந்து 1.5 இன்ச் அதிகமாக இருக்கும். நான் மீடியம் சைஸ்க்கு வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ அதிகமாக இருக்கும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து இப்போ சப்போஸ் பட்டியாக வந்தாலும் கூட உங்களுக்கு பட்டி இங்கே வருதுன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் 1/2 இன்ச் மார்க் பண்ணி இப்படி கட் பண்ணுவோம். இந்த இடத்துல கட் பண்ணுவோம். இந்த இடத்துல உங்களுக்கு டாட் வரும், 3 டாட் இப்படி வரும்போது இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணுவீங்க, 1/2 இன்ச் வரும். ஸோ இப்போ இந்த இடத்த கட் பண்ணிவிட்டு இந்த அளவும் நம்ம பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுவோம்ல, இப்போ இந்த இடத்துல கட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு 3 இன்ச்சும் இது ஒரு 4 இன்ச்சு இருக்கணும். ஸோ இப்படி நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். கட்டிங்லேயே நீங்கள் தனியாக கட் பண்ணி வச்சுட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இது 7 இன்ச் இருக்குது, இது 7 இன்ச் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. ஸோ இதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு இங்கே 7 வருது, இங்கே 1 இன்ச் கூட வருதுன்னா நீங்கள் இந்த கட்டிங்லேயே நீங்கள் வந்து இதை சரி பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே 1 இன்ச் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருதுன்னா நீங்கள் 1/2 இன்ச்சுக்கு பதிலாக 1/4 இன்ச் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இங்கே மெஷர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிடும். ஸோ கட்டிங்கில் பிரச்சனை வரல, எனக்கு வந்து ஸ்டிச்சிங்கில் தான் பிரச்சனை வருதுன்னா என்ன செய்யலாம்னா, இப்போது நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா
இந்த ஃப்ரண்ட் பீஸ் நம்ம வந்து பட்டியும் இந்த ஃப்ரண்ட் பீஸையும் வந்து ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம வந்து துணி விடணும், அதாவது அளவு விடணும் தைக்கிறதுக்கு. இப்போ இதுக்கான தையல் அளவு வந்து நீங்க 1/4 இன்ச்னா 1/4 இன்ச் இங்க தையல் விடணும், பட்டி பீஸ்க்கு மேல 1/4 இன்ச் தையல் விடணும். அந்த 2 இதையும் நீங்க தையலுக்கு விட்டீங்கன்னா அந்த 1/4 இன்ச் தையலுக்கு போயிடும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 7 இன்ச் கிடைக்கும். நீங்க தையலுக்கு விடலை அப்படின்னா உங்களோட அந்த சட்டை பாகத்துல உள்ள துணி வந்து இங்க ஒரு 1/4 இன்ச்சு இங்க ஒரு 1/4 இன்ச்சும் போகும். அப்போ 1/2 இன்ச் ஆயிடும். அப்போ ஃப்ரண்ட் பீஸை விட பேக் பீஸ் வந்து 1/2 இன்ச் வந்து கம்மியா இருக்கும். நீங்க ஒரு பீஸ் இப்படி செய்யும் போது மொத்தமா 1 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு இப்படி கம்மியாகும். மெயினா வந்து அந்த பேக் பீஸ்ல வந்து 1/2 இன்ச் கண்டிப்பா ஸ்லோப் கொடுக்கணும். அதே மாதிரி தையலுக்கு உண்டானதையும் நீங்க வந்து கொடுக்கணும். ஸோ இதுக்கு மட்டும் இல்ல, நெக்லைன் நீங்க ஃபினிஷ் பண்றதுக்கா இருக்கட்டும், ஆம் ஹோலையும் ஸ்லீவையும் நம்ம தைப்போம்ல, அதுக்கும் நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களோட மெஷர்மெண்ட் வந்து சரியா வரும். நிறைய பேர் வந்து ஷோல்டர் லூஸ் விழுதும்பாங்க, அதுக்கு காரணமும் இதுதான். நீங்க வந்து மெஷர் பண்ணியிருக்க ஷோல்டர் அப்படியே போடுவீங்களே தவிர அதுக்கு தையலுக்கான இதன் துணியை வந்து நம்ம வந்து விட மாட்டோம். ஸோ தையலுக்கு இப்போ இந்த இடம் எனக்கு இருக்குன்னா எக்ஸ்ட்ரா நான் இவ்வளவு இப்படி எடுத்துட்டு ஸ்லீவ்லையும் அதே மாதிரி ஸ்லீவ் லைன்லயும் நான் இதே மாதிரி எக்ஸஸா எடுத்து கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த 2 ஜாயின் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு சரியா வந்து கிடைச்சிடும். ஸோ இந்த மெத்தட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஏற்ற இறக்கமா இருக்கு அப்படிங்கிற பிரச்சனை வந்து வராது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து 2 வீடியோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.